ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ பெல்லில் தான் வந்து பாருங்கள் இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு சேலரியை பொறுத்த வரைக்கும் 55,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து வரும். ப்ராஜெக்ட் இன்ஜினியரிங்கிற கேட்டகரிக்கு தான் வந்து போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபீஸ் யார் யாருக்கு வந்து கிடையாதுன்னா, எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேட்டகரிக்கு வந்து ஃபீஸ் வந்து கிடையாது. ஸோ லாஸ்ட் டேட் வந்து 2 அக்டோபருக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணுறது வந்து இமெயில் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட்ல தான் வந்து பாருங்கள் இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான், மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே வந்து வருது. ஸோ இவங்க வந்து பார்த்தோன்னா எலக்ட்ரானிக்ஸ் காம்பனன்ட்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் தான். ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தோன்னா ப்ராஜெக்ட் இன்ஜினியர் கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் இப்போ ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து உங்களுக்கு எங்கே இருக்குன்னா கொச்சின், கேரளாவில் தான் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ உங்களுக்கு இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சேலரியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இயர் உங்களுக்கு வந்து 40,000 வந்து தருவாங்க. செகண்ட் இயர் வந்து 45,000, தேர்ட் இயர் வந்து 50,000, ஃபோர்த் இயர் வந்து பாருங்கள் 58,000 உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். இது வந்து உங்களுக்கு கான்ட்ராக்சுவல் கேட்டகரியில் தான் வந்து எடுக்கிறாங்க. 4 இயர்ஸ் உங்களுக்கான ஒர்க் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் உங்களுக்கு அடிஷனலாக வந்து பாருங்கள் பர் இயருக்கு வந்து 12,000 உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா, ஸோ இதில் உங்களுக்கு அலவன்ஸ் மாதிரி வந்து தருவாங்க. அது வந்து பார்த்தோன்னா மெடிக்கல் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ்லேருந்து அலவன்ஸ் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய ஃபுட்வேர் அலவன்ஸ்லேருந்து உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க சேலரி இல்லாமல். ஸோ இந்த ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கு வந்து பார்த்தோன்னா ஏஜ் லிமிட் வந்து ஜென்ரல் இடபிள்யூஎஸ்ஸாக இருந்தீங்கன்னா 32 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் நீங்கள் ஓபிசி கம்யூனிட்டியில் வரீங்கன்னா 3 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது. அவங்களாம் 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எஸ்சி கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா 5 வருஷம் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது. அவங்களாம் வந்து 37 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். பிடபிள்யூடியாக இருந்தால் உங்களுக்கு 10 வருஷம் வரைக்குமே வந்து பார்த்தோன்னா ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இப்போ நீங்கள் ப்ராஜெக்ட் இன்ஜினியரில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா, நீங்கள் பிஇ பிடெக்கில் வந்து பாருங்கள் எலக்ட்ரானிக்ஸ் சோலான எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனோ, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷனோ, டெலிகம்யூனிகேஷன் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் மெக்கானிக்கலில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த குவாலிஃபிகேஷன் மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட வந்து பாருங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். அது வந்து ஒரு 2 இயர்ஸ் வந்து பார்த்தோன்னா, அவங்க கேட்டிருக்கூடிய ஃபீல்டில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து உங்களுக்கு செலெக்ஷன் இருக்க போதுன்னா, ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து பாருங்கள் இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும். ஸோ ரிட்டன் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு 85% மார்க் வந்து பார்த்தோன்னா கன்வெர்ட் பண்ணிக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்ட்ரிக்கு வந்து ஒரு 15 மார்க் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமும் அதுக்கான இன்டர்வியூ எல்லாமே எங்கே நடக்கும்னா, ஸோ கொச்சின், கேரளாவில் தான் உங்களுக்கான வென்யூ வந்து கொடுத்துருக்காங்க. அங்கே தான் நீங்கள் போய் இதுக்கான ரிட்டன் எக்ஸாம் வந்து நீங்கள் அட்டெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாமே கம்யூனிகேட் பண்ணுறது எல்லாமே நாங்கள் வந்து கால் லெட்டர் மூலிமா உங்களுக்கு வந்து தெரிவிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஸோ எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா ஃபீஸ் வந்து கிடையாது. இவங்கள தவிர்த்து ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ்ஸாக இருந்தீங்கன்னா ரூ. 400 ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து உங்களுக்கு வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபீஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க்குமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். onlinesbi.comனு கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்கில் போய் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து ஃபீஸுமே வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் எப்படி வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா, அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பாருங்கள் பெல் வெப்சைட்டில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் போய் நீங்கள் அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷனை கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு, ஸோ உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஸ்கேன் பண்ணி ஒரே ஃபைலாக நீங்கள் அப்ளிகேஷனோட நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணி இங்கே ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த மெயிலுக்கு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ண போகிறீங்க. hrpdicrec@bell.co.in கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த மெயிலுக்கு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ளஸ் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டாக அதில் அட்டாச் பண்ணி, ஸோ நீங்கள் ஒரே ஃபைலாக ஸ்கேன் பண்ணி அதை வந்து இந்த மெயிலுக்கு வந்து 2 அக்டோபருக்குள்ளார நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இங்கேயே கொடுத்துருக்காங்க. 2 அக்டோபர் தான் வந்து லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளார நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மெயில் ஐடியில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வந்து பாருங்கள் ஹெல்ப் லைனுக்கு வந்து உங்களுக்கு இமெயில் ஐடியுமே கொடுத்துருக்காங்க. கான்டாக்ட் நம்பருமே இங்கே இருக்குது. இந்த இமெயிலுக்கு நான் கான்டாக்ட் நம்பருக்கு வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.